வேளாண் சட்டங்களுக்கு எதிராக 12வது நாளாக தொடரும் விவசாயிகளின் போராட்டம். நாளை முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் குவியும் பஞ்சாப் பிரபலங்கள். கடலூர் மாவட்டத்தில் 6வது நாளாக மழை நீடிப்பதால் 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. 1 லட்சம் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. மழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் நாளை ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் பழனிசாமி. நாகை, திருவாரூர் மாவட்டங்களை நாளை மறுநாள் பார்வையிட முடிவு. சென்னை முகப்பேரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாயும் மகளும் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சம்பவம். சென்னை மாநகர ஆணையர், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க மாநில மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ். கடலூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். SRM மருத்துவக் கல்லூரியில் தொடங்கியது கோவாக்சின் தடுப்பு மருந்தின் 3ஆம் கட்ட பரிசோதனை. இணை நோய்கள் இருப்பவர்களுக்கும் தடுப்பு மருந்து சோதிக்கப்படுவதாக SRM இணைவேந்தர் சத்யநாராயணன் பேட்டி. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு தமிழகத்திலும் நில அபகரிப்பு தடை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து. பாரதிய ஜனதா கட்சியின் பி டீம் என மக்கள் நீதி மய்யத்தின் மீது எழுந்த குற்றச்சாட்டு. கட்சியின் தலைவர் கமல்ஹாசனின் காட்டமான பதிலடி. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக திமுகவினர் நடத்திய போராட்டத்திற்கு போட்டியாக அதிமுகவும் போராட்டம். இருதரப்பினரும் மோதிக்கொண்டதால் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. அரசியல்வாதிகளிடம் வாக்காளர்களை பேரம் பேசி ஓட்டுக்கு பணம் வாங்குவதாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. வருமான வரித்துறைக்கு தெரிந்தே தேர்தலின் போது கோடிக்கணக்கில் பணப்பரிமாற்றம் நடைபெறுவதாகவும் நீதிபதிகள் கருத்து. இவை தவிர சேலம், சென்னை 8 வழிச்சாலை தொடர்பான வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம்.